அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியோட முதல் 2 நியமங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 3வது நியமங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மோட பிரதர் பிரகாஷ் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். நம்ம இந்த முதல் நியமத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாலே எழுந்துக்கிறதும் உடம்பும் மனசும் தூய்மையாக வச்சு ஒரே இடத்துல ஒரே மாதிரியான அமர்வில் எப்படி தியானத்தை பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2வது நியமத்தில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பிரார்த்தனையுடன் தியானத்தை துவங்குறதும் நம்மளோட இதயம் அன்பால் நிரம்பி இருக்கிறது மாதிரி நம்மளோட பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறதையும் பார்த்தோம். இன்னைக்கு 3வது நியமம் இறைவனுடன் இரண்டர கலப்பதையே லட்சியமாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், லட்சியத்தை எய்தும் வரை ஓயாதீர்கள். நம்மளோட லட்சியம் இறைவனுடன் இரண்டர கலப்பதையே நம்மளோட லட்சியமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த லட்சியம்னா என்ன? இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு மனோபாவத்தோடு இருக்கணும்? நம்மளுடைய ஆழ்நிலை மனதினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா அது பாட்டு சுற்றிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்னை பார்த்து பேசுவோம், என்னை பார்த்து பேசுகிறீங்க, எங்கேயோ பார்த்து பேசலை, விட்டத்தை பார்த்து பேசலை. இப்போ எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. இது நம்ம இன்னொரு எபிசோடில் கூட பேசியிருக்கோம். மும்பை மாநகரத்துக்கு போனீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் இருக்கும். கார்த்தால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம். நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா ஸ்டேஷன் வாசிங்கன்னா அவங்களே அவங்கள ஒரு ட்ரெயினில் ஏற்றி ஒரு ஸ்டேஷனில் இறக்கி விட்ருவாங்க. அந்த 2 கம்பார்ட்மெண்ட்டை இணைக்கக்கூடிய வெஸ்டிபியூல்னு ஒன்று இருக்குது. அந்த வெஸ்டிபியூல் மூலமாக அப்படியே போய் ஒரு இடத்துல இறக்கி விட்ருவாங்க. கிட்டத்தட்ட பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதே மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எதற்காக பிறந்தோம், என்ன செய்யணும், பியூர்லி சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே வித்தியாசம் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகுத்து அறிவு, 6வது அறிவு, எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் ஆர் செப்பரேன்னு சொல்லுவாங்க. சிந்திப்பதற்கு தைரியமாக இருக்க வேண்டும். அப்படின்னா எதை பற்றி சிந்திக்கணும்? ஒரு விலங்குக்கோ இல்லை இந்த விலங்குன்றது ஒரு 5 அறிவு சார்ந்த விஷயங்கள். நம்மளுடைய 5 புலன்கள் சார்ந்தது தான் இந்த பரிணாம வளர்ச்சி. மரத்துக்கு ஒரு அறிவு, அது மாதிரி சொல்லிட்டே வரும். 5 அறிவுன்றது இந்த பகுத்தறிவு இல்லாத மற்ற 5 விஷயங்களை உபயோகிக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகள், அனிமல்ஸ் ப்ரிடாமினென்ட்லி. அதுங்களாம் என்ன பண்ணுது? பிறக்கிறது, சாப்பிடுகிறது, புணர்கிறது, இறக்கிறது. ஏதோ ஒரு காலகட்டம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், whatever. அதுக்கு தான் எதனால் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், பிறப்புனா என்ன, நான் என்ன பண்ணணும் என் லைஃப்பை வச்சு அப்படின்னு சிந்திப்பதற்கான வாய்ப்பே அதுக்கு கிடையாது. பரிணாம வளர்ச்சியில் என்னைக்கு அந்த ஆன்மீக முன்னேற்றத்தில் 6வது இடத்துல மனிதன்ற இடத்துல உட்காருதோ, இந்த மனிதன்றது ஒரு இனம். இது மாதிரி 3 கோடி இனங்கள் நிலத்திலையும் அதை விட பல மடங்கு கோடி இனங்கள் தண்ணீர்லேயும் இருக்குது. இதை தாண்டி பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியாது. ஏலியன்ஸ். இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் தன்னுடைய சிந்திக்கும் திறன். இதை தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பேர், அவங்க ரேஷ்னலிஸ்டாக இருக்கட்டும், பெரியார் மாதிரி மக்கள், இல்லை ஆன்மீகவாதிகளாக, எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நீ ஏன் பிறந்த? ஒரு பெரிய ஆங்கில அறிஞன்னு சொல்கிறான், ஒரு மனிதன் நார்மலாக ஒரு முறை தான் வாழறான், ரொம்ப சில பேர் தான் 2 முறை வாழ்கிறார்கள். ஒரு முறை வாழ்பவர்கள் ஏன் பிறந்தோம் என்றே தெரியாமல் பிறப்பிலிருந்து கல்லறைக்கு செல்பவர்கள். இந்த பிறப்பிலிருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன பண்ணணும், எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஃபேமஸ் பாட்டு நான் ஏன் பிறந்தேன் பாட்டு. நான் எதுக்காக பிறந்தேன், என்ன பண்ணணும், இவ்வளோதானா வாழ்க்கை, வெறும் சாப்பிட்றது, தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது, சாகிறது, இவ்வளோதானான்றதை தாண்டி ஏதாவது ஒரு சித்தாந்தம் இருக்கா அப்படின்ற சிந்திக்கக்கூடிய திறன் வரும்பொழுது நான் எதையோ செய்யணும். எஞ்சான் உடம்பிற்குள் ஒரு உயிர் புகுந்து வெறும் உணவு உண்டு இறப்பதற்காக வரவில்லைன்றது ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கிறது. நான் யாருங்கிறத விடைக்கும் நான் என்னவா ஆக வேண்டும்ங்கிறது தான் நம்மளோட ஹார்ட்ஃபுல்னஸ். நான் யாருன்றது பிகினிங், அது எண்டில் நான் எதுவாக ஆக வேண்டும். ஒரு உண்மையான குருநாதர் என்பவர் நான் எதுவாக ஆக வேண்டும் மட்டும் இல்லாமல் நான் அதுவாக ஆகிவிட்டேன் என்று புரிந்தவர். அந்த இடத்துக்கு நம்மள ஐஷன் படுத்து ரெடியாக இருக்கார். இன்டர்மீடியட் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. 1ஆம் கிளாஸ் படிக்கணுமா, 2ஆம் கிளாஸ் படிக்கணுமா, 5ஆ, 10ஆ, 12ஆ, கிராஜுவேஷனா, போஸ்ட் கிராஜுவேஷனா, பிஹெச்டியா, எம்பிஏ, அடிஷ்னல் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே புரிய வைக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி மனிதன். பகுத்து அறிவு, உண்மையான பகுத்தறிவுன்றது வெறும் டுவாலிட்டி மட்டும் பார்க்காம, சரி எது தவறு எது, பகல் எது இரவு எது, நியாயம் எது அநியாயம் எதுன்னு பார்க்காம, விளைவுகள் எது, அந்த விளைவுகளை உருவாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த மூல காரணத்தை எப்படி நான் உருவாக்க வேண்டும்ன்றதை புரிய வைக்கிறது.
இது புரியும் பொழுது தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் வருது. இதுதான் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரே ஜீவராசி மனுஷன். நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா தலையெழுத்தே வேறு வழியில் நான் துப்பாக்கியை தலை வச்சு செய்யினா செய்வீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் வீட்டிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு சமையலை பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படி ஒரு பேச்சுக்கு லைட்டாக வாயில் வச்சுட்டு அப்படி வாக்கிங் போய்ட்டு வெளியில் போய் எதாவது சாப்பிட்டு வந்துடுவேன். ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தனி மனித மனோசக்திக்கு எனக்கு எப்போ நான் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். இதுதான் பிரச்சனையும். அப்போ என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கு முன்னாடி 1000 விஷயங்கள் ஒரு ஹோட்டலில் ஒரு மெனு கார்டில் போய்ட்டு இன்றைக்கி கார்த்தால டிஃபன் வெறும் இட்லியும் காஃபியும் தானே அதை சாப்பிட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஆனால் ஒரு 25 ஐட்டம் மெனு கார்டில் போட்டு வச்சான்னு வச்சுக்கோங்களேன், இட்லி, பொங்கல், தோசை, ரவா தோசை, நார்த் இந்தியன் வெரைட்டி, கான்டினென்டல் வெரைட்டின்னு வச்சானா நமக்கு என்ன சாப்பிடணுன்றது எல்லாத்தையும் படித்து கன்ஃபியூஸ் ஆகி திரும்ப இட்லி. அது சவுத் இந்தியனாக தான். நார்த் இந்தியன் தான் ஒரு பரோட்டா, ஆலு பரோட்டா, இது மாதிரி ஏதோ ஒன்று. இதே நீங்கள் டவுன் சவுத்து போனீங்கன்னா இடியாப்பம், கடலக்கறி. ஒன்றும் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால பார்க்க. ஆனால் இது அனைத்தையும் விட்டு இதுதான் என்னுடைய குறிக்கோள் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த ஆன்மீக தேடலில் நீங்கள் போன எபிசோடில் மேக்ஸிமம் 2 நேம் 2 பற்றி பேசும்போது கேட்டீங்க, இந்த பலன்லாம் அவர் கொடுக்க மாட்டேன், நான் எதுக்காக தியானம் பண்ணணும்? ஸோ நான் எதுக்காக தியானம் பண்ணணும்? நீ என்ன இறைவனுடன் ஒன்றாகுதல், நான் எதுக்கே இறைவனோட ஒன்றாகணும்? வேறு வேலை இல்லையா எனக்கு வாழ்க்கையில்? பாபுஜி மகாராஜா ஒரு சின்ன பையன் பல வருடங்கள் முன்னாடி ஃப்ரான்ஸில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்ஸ்காராஸ் அதை பற்றிலாம் பேசி இதெல்லாம் சுத்தமாகிடும்னு சொன்னாராம். சிட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாபுஜி மகாராஜ் அந்த பையன் சொல்கிறான்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணிடாதீங்க, தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் க்ளீன் பண்ணு, எனக்கு வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி அடிக்கடி அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு முடவன் வந்து கீழே விழ போகிறான், விழுந்து கடைசியில் ஒரு மரத்தை பிடிச்சின்னு ஒரு கையால் தொங்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் ஒரு கருடன் அவனோட உடலை பிக்கப் பண்ண வருது, இந்த பக்கம் ஒரு யானை அவனை எட்டி மிதிக்கலான்னு வருது, அந்த பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு மெதுவாக அந்த மரத்தில் ஊறி இவனை நோக்கி வருது, இந்த பக்கம் தேன் கூட்டிலேருந்து தேன் பறந்து இவனை கடிக்க வருது, கீழே புலி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எல்லாத்தையும் மீறி லைட்டாக ஒரு தேன் வாயில் விடு, ஆஹா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்குது. அதை மாதிரி நம்ம வந்து அன்றாட சுகங்கள் அன்றாட விஷயங்களை நோக்கி போய்டுறோம். அதனால் இறைநிலைன்ற விஷயம் புரியறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை, அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த நிலையை புரிஞ்சவனுக்கு கூட இதில் ஒரு மூணாவதில் பார்த்தீங்கன்னா, இறைவனுடன் 2.5 கலப்பதையே லட்சியமாக நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் விட்டாகணும். இனிமேல் டாக்டர் ஸ்ரீவர்மா கிடையாது, இனிமேல் பிரகாஷ் கிடையாது, இனிமேல் ரெக்கார்ட் பண்ணுற கேமரா பசங்க கிடையாது, பார்க்குறவங்க கிடையாது. 2 கலந்துருக்குன்னா அப்புறம் நான் இல்லையே, எனக்கு பிரச்சனையே நான் தானே. அது பட்டனானோ சாதாரணனோ நான் என்ற எண்ணமோ நானே எனக்கு பிரச்சனையாகும். நான் எப்படி போய் 2.5 கலக்க முடியும்? அப்படின்னா நான் மீண்டும் 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 எனக்கு கொடுக்கப்பட்ட சுய சிந்தனையை யோசித்து சரியாக முடியும். அப்போ தான் வந்து குருநாதர்கள் பல இடங்களில் சொல்கிறாங்க, சம்சார சாகரத்தை பாரு, எவ்வளோ முறை நீ மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து வந்திருக்க. சில மதங்களில் மீண்டும் பிறப்பெடுக்குதுன்ற கான்செப்ட் ஒத்துக்கிறது இல்லை. மனிதன்றவன் ஒரு பிறவி, அந்த பிறவி எடுத்து திரும்பவும் ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி சிந்திக்கக்கூடிய மதங்கள், அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரி, ஒரு வாழ்வுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வாழ்வை ஒரு முறை சார்ஜ் மகாராஜ் ஒருத்தர் வந்து ஒரு ரேஷ்னலிஸ்ட்னு ஒருத்தர் வந்து பார்த்தார் பல வருடங்கள் முன்னாடி பெங்களூர் ஆசிரமில். அப்போ வந்து சொன்னால், எனக்கு பாஸ்ட் லைஃப்பில் நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்துலேயும் நம்பிக்கை இல்லை, இந்த வாழ்வு தான் முக்கியம். அது சார் நீங்கள் பேசுகிறபடி வச்சு, உங்களுக்கு என்ன வயசுனார்? 40 வயசு அப்படின்னார். இது நடந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகிடும். இந்த 40 வயசில் இந்த 39 வருஷம் உங்களோட பாஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஐயப்பாடு இல்லையா? இல்லை இல்லை. இந்த 40 வயசுக்கு நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை எதிர்காலம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ரெசண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. சில பேர் சில மதங்களில் இதை இந்த உயிருக்கு இன்னும் பல ஜென்மங்கள் முன்னாடி உடல் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஸோ இந்த லைஃப்பில் உங்களுக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இருக்குது. இந்த பாஸ்ட்டில் நீங்கள் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஒத்துக்கிறீங்களா? இப்போது நான் முதல்ல ஒரு எபிசோடில் சொன்னேன், மாங்காய் செடியை போட்டால் மாங்காய் மரம் தான் விளையும், தேங்காய் மரத்துக்கான போட்டால் தேங்காய் தான் வளரும். நீங்கள் நல்லது பண்ணி தான் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும்னு ஒத்துக்கிறீங்களா? லாஜிக்கலாக ஒத்துக்கிறீங்களான்னு? கரெக்டு. நான் ஒருத்தனை அரைஞ்சேன்னா திரும்பி அறைவான், நான் ஒருத்தனை வாழ்த்தி பேசுனா நான் வாழ்த்தி பேசுவோம்.
ஆனால் நிறைய பேரோட கேள்வி வந்து நான் நல்லது செய்தாலும் எனக்கு கெட்டது தானே நடக்கிறதுன்னு. அது பேங்க் பேலன்ஸ் மாதிரி. இப்போ எனக்கு ஏற்கனவே 10 லட்சம் பேங்க்கில் கடன் இருக்குது, இனி இப்போ நான் 1 லட்சம் கடனுக்கு நான் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? -9 lakhs இருக்கும். அப்போ நான் மேனேஜர்கிட்ட போய் 1 லட்சம் போட்டதில் ஒரு 20,000 செலவு கொடுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்? உனக்கு 10 லட்சம் கடன் இருக்குப்பா, 1 லட்சம் அடைச்சிருக்க, இன்னும் 9 லட்சம் நீ அடைக்கணும். இல்லை நான் போன வருஷம் என்னோடய பேங்க் பேலன்ஸ் 20 லட்சம் இல்லை, அது போன வருஷம், அதுக்கப்புறம் நிறையா கடன் வாங்கியிருக்காரு. நம்ம மனிதனுடைய இயல்பு என்னென்னா நம்மளுடைய நல்ல விஷயங்களை மேக்னிஃபை பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு காமெடி கூட ஒன்று இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டு சொர்க்கலோகத்துக்கு போகிறானா, சொர்க்கத்தில் நுழையும் போது சித்திரகுப்தன் இருப்பான். அவன் புக்கை பார்த்துட்டு சொல்கிறான்னா, ஐயா பெருசாக வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணல, இவர் நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க. நான் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, இந்த தேதியில் நான் ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன், அது கொஞ்சம் கவனிங்கன்னாரான். யமதர்மர் வந்து கையில் 100 ரூபாய் கொடுத்து அவன் நரகத்துக்கு அனுப்பு அப்படின்னாரான். கணக்கு முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நம்ம பண்ண நல்லது தான் நம்ம வந்து பல பேர் அப்பேற்பட்ட பீஷ்மருக்கே தான் தெரியாமல் மேக்ஸிமம் 10 பற்றி நம்ம நைட்டில் படுக்கும்போது பேசுகிறோம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் மன்னிப்பு கேட்டு எனக்கு நடந்த நல்லதுகளும் கெட்டதுகளும் எனக்கு மீண்டும் திரும்பி வரும். இந்த லா ஆஃப் கர்மா அண்ட் போகுன்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் சம்ஸ்காரா அண்ட் போக். அது எப்படி நடக்குதுன்றது இன்னி வரைக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் கிடையாது. குருநாதர்கள் ஓப்பனாகவும் அதை சொல்கிறது. ஏன்னா அது வந்து பல முறை தாஜி சொல்லியிருக்காரு, அது ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. உள்ளே என்ன இருக்குன்றது கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் 1 ரூபா போட்டால் அதுவும் 1 ரூபாயாக திரும்பி வரும். நீங்கள் 1 ரூபா போட்டால் 100 ரூபாயாக திரும்பி வரும். நான் 1 ரூபா போட்டால் எனக்கு 1 லட்சம் நஷ்டமாக கூட ஆகலாம். எப்படி? வியாபாரம் தவறாக செஞ்சால். இதே மாதிரி தான் உங்களோட லா ஆஃப் சம்ஸ்காராகும். இதெல்லாம் நடந்து வரும் பொழுது என்னுடைய பாஸ்ட்டு என்னுடைய ப்ரெசண்ட் அஃபெக்ட் பண்ணுமான்னு சாரி மகாராஜ் கேட்டார். ஆமாம் பண்ணும். அப்படியே இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தை அஃபெக்ட் பண்ணுவான். ஆமாம் பண்ணும். அப்படின்னா எது உங்களுடைய சிறந்த வழி? ப்ளஸ்ஸும் மைனஸும் இல்லாமல் எந்த அளவுக்கு நான் நியூட்ரலாக ஆக்டிவிட்டி பண்ணுறேனோ அந்தளவுக்கு என்னுடைய எதிர்காலம் நியூட்ரலாக இருக்கும். அப்படின்னா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்லேட் ஆனது காலியாக இருக்கும்போது எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வரைஞ்சிக்க முடியும். இதை நான் செய்யணும்னு சொன்னால் எனக்கு கூட விளையாடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர் வேணும். அந்த பிளேயராக கடவுளையோ குருவையோ எடுத்துக்குன்னு சொன்னார். இப்போ நீ கடவுளையோ குருவையோ எடுத்தால் அப்போ எப்போ உங்களோட அவங்க விளையாடுவாங்க? இப்போ நான் என் டீச்சர் பிஹெச்டி படிச்சிருக்கார், நான் அவரோட பார்ட்னராக சேர்றேன். இப்போ உலகத்தில் டபுள்ஸ் டென்னிஸ்ன்னு இருக்குது. மகேஷ் பூபதி, லியாண்டர் பிஎஸ் இந்தியாவில் ஃபேமஸ். இப்போ நான் அவனோட பார்ட்னர் ஆகணும், அவன் என்ன சொல்லுவான்? என் லெவலுக்கு விளையாடணும். நான் எதுக்கு இல்லைன்னா உன்னோட விளையாடணும், உனக்கு சேர்த்துல நான் விளையாடணும். அப்போ என்னுடைய தகுதியை நான் வளர்த்துட்டே வரணும். அந்த லெவலுக்கு வரும்போது தான் இருவரும் சேர்ந்து விளையாடும் போது அவருடைய திறமை முழுக்க எனக்கு வரும். அவருடைய பண்பாடு, அவருடைய அன்பு நிலை, அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ப்ளஸ்ஸோ மைனஸோ ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அப்படின்னா உண்மையான புத்திசாலி யாராக இருக்கணும்? கடவுள் உங்களை சண்டைக்கு கூப்பிடுறாரு. இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா உங்களுடைய இது என்னவாக இருக்கும்? ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் உங்களோட ஆள், நீங்கள் என்ன வேணுமோ டிசைட் பண்ணிக்கோன்னு போகிறது புத்திசாலித்தனம், இல்லை சண்டை போடுறது புத்திசாலித்தனமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயா நீ தான் என்னை படைச்சவன், எடுத்துக்கோ, என்ன வேணுமோ செய். இந்த புத்திசாலித்தனம் லாஜிக்கல் மைண்டுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா லாஜிக்கல் மைண்ட் ஒர்க்ஸ் ஆன் ஐடென்டிட்டி. நான் என்ற எண்ணம், என்னுடைய அகங்காரம், என்னுடைய பெருமாப்பு, இருமாப்பு, எதை வேணால் வச்சு இதை விட்டுட்டு வரும்பொழுது தான் ஆன்மீகத்தில் முதல் படியை நம்ம எடுத்து வைக்கணும். என்னை மீறி ஒரு சக்தி இருக்குது, இந்த சக்தியை நானும் ஒன்றாக ஆக வேண்டும் தான் என்னுடைய கடைநிலை வழிபாடாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை, வீரம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்களா? ஆன்மீகத்தில் இதுக்கு தேவை இல்லை. வெக்கமான சூடு சொரணம் இருக்கணும் உலக டூவாலிட்டியில் இருக்கும்போது. ஆன்மீகம்ன்றது கடவுள் நிலைன்றது டூவாலிட்டியை தாண்டிய விஷயம். பரம்பொருள் டூவாலிட்டி கிடையாது. பர்ஃபெக்ஷன்றது காடுக்கு மட்டும்தான் இருக்குது. பர்ஃபெக்ஷன் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் எனிதிங் எல்ஸ்ன்னு சார்ஜ் மகாராஜ் சொல்வார். மேன் இஸ் பை டிஃபால்ட் இம்பர்ஃபெக்ட். அப்படின்னா பர்ஃபெக்ட் நிலைக்கு போடணும்னா இருப்பதற்குள் சிறந்தது. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஹையஸ்ட்டு கோலுன்னா ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி வரணும், படிப்பில் இல்லை விளையாட்டில் இந்த மாதிரி ஆளுமை, பணக்காரனா இந்த மாதிரி வரணும். அதில் மட்டும் பெரிய கோல் வைக்க தெரியுது. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்களோடதே ஸ்ரீவர்மாவில் கிளினிக் வச்சு பண்ணுறீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக செயின் வரணும், ஹையஸ்ட் லெவல் வரணும் தான் யோசிப்பீங்க. எஸ், we want to reach each and everyone to educate. அவங்களுக்கு வந்து ஒரு நோயற்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப கம்மியாச்சுங்க. 5 கிளினிக் போகிறோம், 50 பேர் சொல்லிக் கொடுத்தா போகிறோம். ஏன் யோசிக்கிறது இல்லை? பாரதியார் சொன்னால் பெரிதினும் பெரிது கேள்வி. ஆன்மீகத்தில் பெரிதினும் பெரிது கேளுங்களேன், கேட்டுருங்களேன், கேட்குறது கேளுங்களேன். இப்போ எதிர்க்கு ஒருத்தர் எவ்வளோப்பா கடன் ஆகணும், எனக்கு ஒருத்தர் டெலி மார்க்கெட்டிங் கால் ஒன்று வந்தது, ஐயா நாங்கள் பர்சனல் லோன் கொடுக்குறோம் வேணுமா?
அவன் எனக்கு ஒரு 5000 கோடி வேணும்னு. ஸோ காமெடியாக சொன்னேன்னு வச்சு அவங்களுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் அவளுக்கு கொடுக்க முடியாதுங்க. இல்லைம்மா கேட்க சொன்னீங்க, நான் கேட்டேன். நீ எவ்வளோ கொடுக்குற நீ சொல்லு. நான் லோனு வாங்கலாம், லோனு கொடுக்கல, ஒரு பேச்சுக்காக. கேட்குறது பெருசாக கேட்போமே. இந்த மேக்ஸிமம் 3 பார்த்தீங்கன்னா இறைவுடன் 2.5 கலப்புது. புத்திசாலியாக இருந்தான்னா சாரதியாக கிருஷ்ணரை உட்கார வைக்கணும். அம்பு நான் பின்னாடிலேருந்து வரும். எது நடந்தாலும் அவர் பார்த்துப்பார். என்னுடைய இதயத்தின் சாரதியாக அவர் வந்து உட்கார சொல்கிறேன். நான் புத்திசாலியாக இருந்தால் அதான் செய்யணும். ஆன்மீக புத்திசாலின்றவனுக்கு லாஜிக்கல் மைண்ட் நார்மலாக வேலை செய்யாது. இன்ஸ்டிங்க்ட் வேலை செய்யும், உள்ளுணர்வு வேலை செய்யும், உள்குரல் வேலை செய்யும், ஹார்ட் வேலை செய்யும். இது உங்களுக்கு 3வது குறிக்கோள். இந்த நியமம்ன்றது முதல் நாளே புரியணுன்ற அவசியம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுற அவசியம். அது பாபுஜி மகாராஜ் சொல்கிறார், 10 நியமங்கள் புரியணும் ப்ராக்டிஸ் பண்ண சில நேரம் 3-5 வருஷம் கூட ஆகும். தப்பு இல்லை. அதனால் அதற்கு தேவையான காலகட்டத்தை கொடுத்துட்டு வாங்க. இதுலேருந்து விவேகானந்தர் விஷயத்துக்கு ஒன்று போவோம். ஏதோ கேள்வி கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உயர்ந்த குறிக்கோள்னு சொல்கிறது கடவுளோட 2.5 கலக்கிறதாவே இருக்கட்டும், கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மனஸ்தாபங்கள் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு கடவுள் தன்மையை அடைய முடியும் அல்லது கடவுளோட இணைய முடியுமா? நம்ம சொல்கிறோம் டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், பட் ஈவன் த ஜேர்னி டூ. எனக்கு கொடைக்கானல் போகணும், எனக்கு தெரியும் கொடைக்கானல் ரொம்ப நல்லாயிருக்கும், கிளைமேட் நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆனால் அதுக்கு இந்த கரடுமுரடான பாதையில் தான் நம்ம போகணுமா? ஏன் ஒரு கம்ஃபர்டான பாதையில் போக முடியாதா? போகலாம். ஆனால் இந்த கரடுமுரடான பாதையோ இந்த கம்ஃபர்டான பாதையோ உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச ப்ளஸ் மைனஸ் வச்சு அமைதுன்றது தான் நேச்சுரல் லா. நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ. ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் டஸ் நாட் மேக் இட் இன்ஆப்ரேட்டிவ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாததினால் அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்ற அர்த்தமே கிடையாது. எனக்கு சூரியன் எப்படி உதிக்குதுன்னு தெரியாது, அதனால் சூரியன் உதிக்காமல் போயிடுது. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு புரியல. இன்றைக்கும் தியரி ஆஃப் ரிலேட்டிவ் இன்றைக்கும் நிறைய பேருக்கு புரியாது, எனக்கு இன்னும் சத்தியமாக புரியல. அதனால் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இல்லைன்னு ஆகிடுமா? ஐன்ஸ்டைன் எழுதினது, அவர் 80 வருஷம் முன்னாடி போயிட்டார். எழுதினது 80 வருஷத்துக்கு முன்னாடி நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கினார். இன்னும் நிறைய பேர் புரியாது. ஆனால் அதை யூஸ் பண்ணி ஆட்டம் பாம்லாம் எல்லாம் உருவாக்கிட்டோம் இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் புரியறது புரியாதுன்றதை விட ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒப்புக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். தாஜி அடிக்கடி சொல்ல டோட்டல் அக்செப்டன்ஸ்ன்றார். எதனால்? மாணிக்க வாசகர் 5 வயசில் அப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடைஞ்சார். எல்லா சைவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்பரும் சுந்தரரும் 50, 60, 70 வருஷம் பட்ட கஷ்டத்தை 5 வயசில் அடைஞ்சார். தோடுடைய செவியன் பாடுறார். யாருன்னே தெரியாமல் வாயில் குழந்தைக்கு பால் வடிஞ்சிட்ருக்கு. அப்பா அம்மா வந்து யாரா பால் கொடுத்தாங்கன்னா நேரடியாக குழந்தை பாடுது, தோடுடைய செவியன். அப்புறம் யோசிப்பா தோடுடைய செவியன் யாருன்னா சிவபெருமான். அந்த வயசில் இருக்க ஞானம் வருது. ஏன்னா எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய விஷயத்தை திரும்பி நான் முன்னாடி நியமம் 2ல் நான் முதல்ல எனக்கு சொன்ன மாதிரி தான், எதற்காக நான் இல்லைன்றதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கணும். என்னுடைய பாதையில் நான் போகிறேன், குருநாதரை முழுமையாக ஒத்துக்குவேன். இதுக்காக தான் திரும்பி எல்லா குருநாதர்கள், ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மட்டும் இல்லை, இது மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய பல குருநாதர்கள் இருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவங்கவுங்க தெளிவாக சொல்கிறாங்க, பாதையை செக் பண்ணு, உன்னோட கோலும் சிலபஸும் மேட்ச் ஆகுதா? நான் கொடுக்குற சிலபஸும் உன் கோலும் மேட்ச் ஆச்சுன்னா இதை செய். இல்லை உன் குறிக்கோள் எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே போய். எனக்கு இல்லைங்க, எனக்கு வேணா கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், பக்தி பஜனை, இது எனக்கு போகிறோன்னா நிம்மதி மகிழ்ச்சி, அது போகிறோன்னா அது வேறு விஷயம். அது உங்களுடைய குறிக்கோள்ஸ். இல்லை இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, இதை தாண்டி ஒன்று, இதை தாண்டி ஒன்று இருக்குது, இதை தாண்டி ஒன்று இருக்குது. அப்படின்ற போது இந்த தசாவதாரம் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும். கமல் 1 of the 10 கமல் சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் இன்டர்வியூ, அவரும் ஒரு கமல்ஹாசன் தான் இன்டர்வியூ பண்ணுவார். அவர் உன்னோட ஒரு உயர் அதிகாரிகிட்ட பேசணுன்னு, நான் தான் உயர் அதிகாரின்னு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வரும், டெல்லியில் ஒரு சர்தார்ஜி ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். அவர்கிட்ட நான் பேசணும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் தேர்வு நேராக நீங்கள் பிரைம் மினிஸ்டர் தான் போய் பார்க்கணும்னு யோசிப்பீங்க. முதல்ல லோக்கல் கவுன்சிலரு, அப்புறம் ஒரு எம்எல்ஏ, அப்புறம் ஒரு மினிஸ்டர், அப்புறம் ஒரு தமிழ்நாட்டுடைய முதல், அதுக்கு அப்படின்னு போக மாட்டேன், நேராக அதுக்கு போகிறோம். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் லௌகீக வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே சிந்தித்த விஷயங்கள் தான். ஒன்றும் புதுசாலாம் அவங்க ஒன்றும், இன்ஃபேக்ட் லௌகீக வாழ்க்கை விஷயங்களை தான் எடுத்து ஆன்மீக விஷயங்கள் புரிகிற மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம கடவுளை அடையிறதுக்கு அல்லது கடவுள் தன்மையோட பலனை பெறுறதுக்கு அல்லது கடவுளோட 2.5 கலக்கிறதுக்கு நம்ம பதஞ்சலி யோகசூத்திரம் சொல்லியிருக்கக்கூடிய ஈஸ்வர பிரணிதானமோ அல்லது ஒரு சரணாகதியோ தான்
ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லலை, ஆனால் அப்படி வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அல்லது யோகான்னு சொல்லக்கூடிய இணைதல், ஜீவாத்மன் பரமாத்மனோட இணையிறதோ அல்லது ஒரு மனிதன் அவனோட உயர்ந்த லட்சியமான கடவுளோட இரண்டரை கலப்பதற்கோ எல்லா மதங்களும் எல்லா குருமார்களும் சொல்லக்கூடிய இந்த சரணாகதி வந்து 3வது நியமத்தை வந்து மேம்படுத்துறதை நான் எடுத்துக்கிறேன். அதே போல் இப்போ ஒரு லௌகிக வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு தொழில் பண்ணுறாங்கோ, நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், முடிஞ்சால் ஒரு கார் வாங்கணும், இது எல்லாமே லட்சியமாக இருக்கிறது. 4-5 காரை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே அவங்களுக்கு லட்சியமாக இருக்கிறது. இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு தனி மனிதனுக்கு என்ன மாதிரியான குணங்கள் இருக்கணும்? இதே 3வது மேக்ஸிம்லேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். இந்த 3வது மேக்ஸிம் ரிலேட்டடாக சுவாமி விவேகானந்தர் அருமையாக சொன்ன ஒரு வார்த்தைகள், ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, அரைஸ் அவேக் ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். இதை பற்றி நான் பல கருத்தரங்களில் பேசியிருக்கேன். அரைஸ்னால் என்ன? அரைஸ் டு யுவர் பொட்டென்ஷியல், விழித்திரு, உயிர்த்திரு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அவேக்கன் டு வாட் த வேர்ல்டு இஸ் ஆஃபரிங் யூ. அதை குறிக்கோளாக மாற்றினதுக்கப்புறம் ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். நான் திரும்பி சொல்கிறேன், ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம ஏற்கனவே பல எபிசோடில் பேசுகிறோம். 1ஆம் கிளாஸில் சேர்கிற பையனுக்கு 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆண்டு போய்ட்டு நீ பிஹெச்டி படி, உன்னை வந்து நான் வைஸ் சான்சலராக ஆக்கிடுறேன், இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, நீ உலகத்தில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் கவர்மெண்ட் கவுன்சிலராக அவனுக்கு ஒன்றும் புரியாது. அப்பா நீ என்ன ஜோக் அடிக்கிறேன், என்னை வச்சு காமெடி பண்ணுறியான்னு. இதே ஒரு 10ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அவனுடைய பார்வையானது விசாலமாகிறது. ஸோ கோலானது மெதுவாக அன்ஃபோல்ட் ஆகும். இதை நம்ம இன்னொரு இடத்துல பேசணும். சென்னை டு பெங்களூர் நைட்டு காரில் போகிறேன்னா பெங்களூர் எங்கே இருக்குதுன்னு தெரியும், ஆனால் மிஞ்சி போனால் ஹெட்லைட் போட்டால் 500 மீட்டர் ரோடு தெரியும். அந்த 500 மீட்டர் என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது லைஃப்பில் நிறைய பேருக்கு அச்சீவ் பண்ணுறதும் ஈஸி. நிறைய பேர் பெரிய குறிக்கோள், இறைவனோட ஒன்றார குறிக்கோள்லாம் எப்படிங்க வச்சுக்க முடியும்னு பயப்படுறவங்க இருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு படைத்தவர், என்ன காமெடியாக பண்ணுறீங்க, நான் என்ன அப்பேற்பட்ட ஆளா, நான் என்ன கடவுள் மாதிரி ஆகிட முடியுமாலாம் நினைக்கிறாங்க. அதை அந்த சந்தேகங்கள்லாம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போனால என்ன ஆக முடியும்ப்பா, அதை கோலாக வச்சுக்கோ. 1 மாதத்தில் அடையிறியா, 2 அடைய, அடுத்தது என்ன, இதை புரியும் பொழுது மெதுவாக என்ன ஆகும்னு சொன்னால், இந்த இடத்துல ஆக்சுவலாக காமெடியாக எனக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும். பல மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள்ட்ட பேசும்போது எல்லாருமே வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஏன் அட்வைஸ் கொடுக்குறதுலன்றதும் அப்போ சொல்லிவிட்டு சொல்லுவேன். வெற்றி பெறுவதற்கு இந்த 3 செய்யணும்பா அப்படின்னு ஏதோ ஒரு 3 விஷயத்த சொல்லுவேன். சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுவேன், நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ இதுதான் செய்வேன். நீ ஒரு 20-25 வருஷம் கஷ்டப்படுவேன், திரும்பி ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். அப்போ எனக்கு வயசாகிடும், நான் மார்க்கெட் விட்டு போய்டுவேன், நீ பேச ஆரம்பிப்பேன். அந்த 40-45 வயசில் நீ பேசுவோம், ஒன்று ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ கூப்பிடுவாங்க. நீ அப்பப்போ என்ன சொல்ல, இந்த 3 விஷயத்தையும் செய்யின்னு சொல்ல. அப்போ என்ன ஆகும், அவன் சத்தியமாக நீ சொல்கிறது கேட்க மாட்டான். சரி, அந்த 3 விஷயத்த சொல்லுங்க. அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். குறிக்கோள், திட்டம், செயல். குறிக்கோள், திட்டம், செயல். குறிக்கோள், திட்டம், செயல். குறிக்கோள், திட்டம், செயல். கோல், பிளான், எக்ஸிக்யூஷன். கோல் ஜிபிஇன்னு வச்சுக்கோங்க, கோல், பிளான், எக்ஸிக்யூஷன். இது இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு முதல்ல தியரிட்டிக்கலாக புரியும். ப்ராக்டிக்கலாக புரியணுன்னா அதை நீங்கள் முதல்ல எடுத்து செய்யணும். ஆனால் இறங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஆள் என்ன சொல்கிறது எனக்கு தெரியும், ஃப்ரீ வில் வரும், என்னுடைய இருமாப்பு, நான் என்ற எண்ணம் வரும், எனக்கு தெரியுங்க. செஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு 10-15 வருஷம் நொந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம பாஷையில் சொன்னால், அதுக்கப்புறமா வந்து ஒரு வேளை அதை செஞ்சுருக்கலாமோ அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் ஒரே வழியான, இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த வழி, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்ல முடியும். இதை நீங்கள் 20 வருஷம் கழிச்சு புரிஞ்சதுக்கப்புறம் செய்கிறதோட 19 வருஷம் வேஸ்ட் பண்ண அன்றைக்கே செஞ்சுருந்தீங்கன்னா, இதை தான் குருநாதர்கள் 3வது குறிக்கோளில் சொல்கிறாங்க. இறைவனுடன் 2 கலப்பதே லட்சியமாக. இதை செஞ்சுட்டேன்னா எல்லா கோலும் இதில் இன்பல். சார்ஜி மாதிரி அழகாக ஒரு இடத்துல இதை பற்றி சொல்லியிருக்காரு. மவுண்ட் எவரெஸ்ட்டை நீ கிளைம் பண்ணுற, ஹையஸ்ட் கோல் என்ன, 29,000 ஃபீட், 28,880 வாட் எவர். அந்த ஹையஸ்ட்டை போகும்போது முதல் 500 அடி, 1000 அடி, 2000 அடி தாண்டும் பொழுது உனக்கு தேவையான அத்தனை வளங்களும் வாழ்க்கையில் கிடச்சிரும். வைரம், வைடூரியம், பணம், சௌகரியம், நல்ல குடும்பம், மனைவி, கணவன், வாட் எவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 500 அடி 1000 அடி இதெல்லாம் தாண்டும்போது, ஓ இது போகிறோம், இதுவே நல்லா இருக்கு. இப்போ நான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் போகிறேன், செங்கல்பட்டில்
அழகாக ஒரு பொண்ணு நிற்குது, பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிடுறாரு. 20 வருஷம் கழிச்சு மாமனார் சொல்கிறது, ஐயா நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கிங்களே எதுக்கு? ஓ ஐயோ ட்ரிச்சி போனோமே, திரும்பி வந்து ட்ரெயினில் 20 வருஷம் போச்சா? இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். குறிக்கோள் இந்த குறிக்கோள் இருக்குது, இதை நீ வச்சு எவரெஸ்ட்டை நீ எய்ம் பண்ணும்போது 500, 1000, 2000 அடி தானாக தாண்டுவேன். இதெல்லாம் அமையும். நீங்கள் போன எபிசோடில் கேட்ட கேள்வி இது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நான் கேரண்டி எந்த குருநாதரும் கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் போய் கேட்பீங்க. ஏன்னா ஒரு கேரண்டி கொடுக்கறதுக்கு முதல்ல உங்கள் சம்ஸ்காரம் முதல்ல தெரியணும். நீங்கள் என்ன பேக்கேஜோடு வந்திருக்கீங்க, என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, என்னது கெடுதல் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி உங்கள் லைஃப்பில் அன்ஃபோல்ட் ஆகும், இதெல்லாம் தெரியாமல் யாராலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களை பணக்காரன் ஆக்குறேன்னு நான் சொல்லுவதற்கு முன்னால் உங்களோட பழைய காலத்தில் நீங்கள் யார் யார்ட்டெலாம் கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, சொத்து இருக்கான்னு தெரியாமல் நான் பணக்காரனாக கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அது. இதை நான் செய்யணுன்னா முதல்ல குறிக்கோளை பெருசாக அமைச்சுக்கணும். ஸோ ஆன்மீகத்துக்கான குறிக்கோள் வந்து இறைவனை அடையிறது, இறைவனோட இரண்டரை கலக்கிறது தான் ஆன்மீகத்தோட இறைவனோட அடையிறதுன்ற விட இறைவனை அடையிறதுன்னு சொல்லுங்க. இறைவனை அடையிறதுன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்கும்போது உன்னோட இதயத்தில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லும்போது எனக்கு சிலர் சொல்லியிருக்காங்க, ஐயோ அப்படியா, பயமாக இருக்கே, அப்புறம் நம்ம பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரா. அதுக்காக தான் நம்ம வசதியாக அவரை தூக்கி வெளியில் வச்சுட்டோம். அது ஒரு சர்ச்சாவோ கோயிலாவோ பூஜாரையாவோ வச்சுட்டோம். போய் பூட்டிகிட்டு வந்துடலாம் இல்லையா, நம்மளை பார்க்க மாட்டார்ல. கண்ணதாசன் சொல்கிறது மாதிரி மக்கள் புத்திசாலிகள் துறவரத்தையும் இறைவனையும் பூட்டி வைத்துட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க. ஸோ அதனால் கடவுளை வந்து அடையிறதா இருக்கட்டும், இது ஆன்மீக வாழ்க்கையோட உயர்ந்த லட்சியமாக இருக்கிறது. நம்ம லௌகீக வாழ்க்கைக்கு வரலாம். நீங்கள் சொன்ன குறிக்கோள், திட்டம், செயல், இதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தடங்கல்கள் வரும். வாழ்க்கைன்றது வந்து ஸ்ட்ரெயிட்டான 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. அது காம்பினேஷன் ஆஃப் ரிலே ரேஸ் கம் அப்டிக்கல் ரேஸ். அதையும் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெப்டாத்லான் அதெல்லாம் இருக்குது. ஹெப்டாத்லான்னா 8-10 இடங்களை தாண்டி ஒலிம்பிக்ஸில் அந்த ஸ்போர்ட்ஸே இருக்குது. மலையில் ஏறி ஓடணும், சைக்கிளில் போகணும், நீச்சல் அடிக்கணும், தடைகளை ஓட்டம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி வந்து கடைசியில் மெடல் கொடுப்பாங்க. நடுவில் போகும்போது கண்டிப்பாக லைஃப் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ வைல் யூ ஆர் பிஸி பிளானிங் ஃபார் இட்னு ஒரு ஆங்கில மேதை சொன்னார். வாழ்க்கை என்பது நீ திட்டமிட்டு இருக்கும்போது உனக்கு நடக்குது. என் வாழ்க்கை இப்படி நடக்கணும், இப்படி வரணும் நினச்சிட்டு லைஃப் பாட்டு அன்ஃபோல்ட் ஆகிட்டுருக்கு. வெளியில் நான் காத்தால கிளம்பி வரேன், வர வழியில் ஒரு டிராஃபிக் பிளாக், யாரோ கவர்னர் யாரோ போகிறாங்க. அது என் பிளானில் இல்லை, அவர் பிளானில் இருந்திருக்கு. இதே மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம், வேறு யாரோ ஏதோ ஒன்று பிளான் பண்ணோம், அந்த பிளான் வந்து நம்மளுக்கு தடங்களாக வரும். ஆன்மீகம் பாதையில் வரும்போது நமக்கு ஒரு கண்டிப்பாக தெரியுது முயற்சி என்னுடையது. இந்த முயற்சி வரும்போது தடங்கல்கள் வரும்பொழுது ஒரு பெரிய சக்திகிட்ட என்னால் ஹெல்ப் கேட்க முடியும். கேட்கணுமா அது வேறு விஷயம், அப்புறம் பார்ப்போம். கேட்கும்பொழுது அந்த ஹெல்ப்பு என்னுடைய முன்னேற்றத்திற்கு ஏதுவாக இருக்குன்னா அந்த ஹெல்ப்பு தானாக வரும். சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்வார், நீ ப்ரேயர் பண்ணால் கூட அந்த ப்ரேயர் உன்னோட குறிக்கோளை நோக்கி உன்னை அழிச்சிட்டு போகும்னு தெரிஞ்சால் ஒரு குருநாதரோ கடவுளோ தானாக அந்த ப்ரேயரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கிறது, ஒரு சிக்கல் இருக்கும்போது அந்த தடங்கள் என்னென்னு கேட்கும்போது நம்ம தெளிவாக சொன்னீங்க, நம்மளோட ஐடென்டிட்டி தான் நமக்கு தடங்களாக இருக்கிறது. இதை தவிர வரக்கூடிய தடங்கல்களுக்கு பிரார்த்தனையின் மூலமாக நமக்கு தீர்வு கிடைக்கிறது. அதே கிடைக்கிறது. நான் என்ன போது கிடைக்கலாம் தான், கிடைக்கிறது கமிட்மெண்ட் ஆகிடுது. கிடைக்கலாம்னா மேபி மே நாட் பி, வில் பி நான் சொல்லவே மாட்டேன். பாருங்களேன், நீங்கள் ஒரு ஆன்மீக பயிற்சியாளர், நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்லும்போது கிடைக்கலாம்னு சொல்லலாம். நான் ஒரு மருத்துவர், ஒரு நோயாளி வராங்க, அவங்களுக்கு வந்து மருந்து கொடுக்குறேன், உணவை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அவங்க வந்து நான் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் நான் சரியாயிடும்னு சொன்னால் தான் நான் நல்ல மருத்துவர். உங்களோட ஹிப்போக்ரேட் ஓத்து என்ன சொல்லுது? டாக்டர் ட்ரீட்ஸ் காட் கியூர்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல. நிச்சயமாக மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறாரு, கடவுள் தான் குணப்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறதுனா, நிறைய நோய்களை வந்து நம்ம வெறும் பேப்பரை மட்டும், வெறும் ரிசர்ச்சை மட்டும் வச்சுட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நோய்களை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறோம். நாம் ஸ்ரீவர்மாவில் எப்படி எடுத்துக்கிறோன்னா, நம்ம பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறதில்ல. எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும்னு வந்து எந்த விதமான தவறான விளம்பரம் நம்ம கொடுக்கல. நம்ம என்ன சொல்கிறோம்னால், பிரச்சனை உன்னோடது, கஷ்டம் உன்னோடது, நோய் உன்னோடது. இந்த நோயிலிருந்து நீ வெளிவரணும்னு நினைக்கிறியா? இந்த நோயிலிருந்து வெளிவரதா இருந்துச்சு அப்படின்னால் பிஷக் திரவியான் உபஸ்தாதா ரோகி பாத சதுஷ்டயம் தமிழில் சொல்கிறதா இருந்துச்சுனால், உற்றான் தீர்ப்பான் மருந்து உலை சொல்வானன் அப்பால் நாற்கூட்டே மருந்து. ஒரு நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள், உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு வீட்டில் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்,
இந்த நோயிலிருந்து அல்லது இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க குணமடைகிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும், இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுனால் உங்களோட நோய் குணப்படுத்த முடியாதுன்னு வரையறுக்கப்பட்ட நோயா இருந்தா கூட அந்த நோயோட தீவிரம் குறையறத வந்து நீங்க நிச்சயமா உணர முடியும். நீங்க எத்தனை வருஷமா உயிரோட இருக்கிறீங்கிறது இல்லை, நீங்க உயிரோட இருக்கிறது வரைக்கும் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் உங்களோட உடம்பையும் மனசையும் வச்சுக்க முடியும். அப்படிங்கிறது வந்து நம்ம பாரம்பரியமாக கண்டுணர்ந்ததும் நம்ம நோயாளிகளுக்கு நம்ம சிகிச்சை அளிக்கும் போதும் நல்ல நம்பிக்கையை கொடுக்கறது தான் மருத்துவம்னு நான் நம்புகிறேன். ஆன்மீகத்தில் அவங்களோட பயிற்சிகளும் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதோட பலன்களை தீர்மானிக்கலாம். சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், தமிழில் அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று உண்டு, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று தங்கமே கண்ணு அப்படின்னு வரும். வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைப்புகள் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று நினைக்கிறோம், கடவுள்கிட்ட கேட்குறோம். இதை வச்சு ஒரு பெரிய ஜோக் அந்த காலத்தில் உண்டு. ஒரு மனுஷன் வந்து காட்டுக்குள்ளே போகிறான், அவன் கோடாலியோடு போகிறான், மரத்தை வெட்டுறதுக்கு போகிறான். கோடாலி வெட்டிகிட்டே இருக்கும்போது அவனுடைய கோடாலியானது பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல விழுந்துருது. உடனே கடவுள்கிட்ட, என்ன எனக்கு இருந்த ஒரே கோடாலியே நீ எடுத்துட்டியே, நீ நல்லா இருக்கா அப்படின்னா, கடவுள் நேராக வராரு, இருப்பா உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து கைவிட்டு கோடாலி எடுக்கிறார். வைர கோடாலி வருது. அவன் பார்த்து, இது என்னோடது இல்லை. அடுத்து கை விடுறாரு, தங்க கோடாலி வருது, இது என்னோடது இல்லை. மரக்கோடாலி, இதுதான் என்னோடது, நீ ரொம்ப நல்லவன்பான்னு 3த்தையும் கையில் கொடுக்குறாரு. இது முடிஞ்சது ஃபஸ்ட்டு சீன். 2வது சீன், அவன் ஒய்ஃபோட காட்டுக்கு போகிறான், கோடாலி வெட்டிகிட்டே இருக்கான். மரத்து ஓரமாக ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபு தண்ணிக்குள்ளே வந்துடுறாங்க. ஐயோ என் ஒய்ஃபு வந்துட்டாளேன்னு உள்ளே போய்ட்டு ஒரு அழகான ஒய்ஃபோட 100 மடங்கு அழகான இப்போ வெளியே, இவ தான் என் ஒய்ஃபு அப்படின்றான். கடவுள் சார், ஏன்டா கோடாலி உண்மையை சொன்னேன், பொண்ணை பார்த்தா மனசு மாறிடுச்சு. இல்லைங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் இவ இல்லைன்னு சொல்லுவேன், அடுத்து இன்னொரு அவள் இல்லைன்னு சொல்லுவேன், 3வது ஒய்ஃபை கொடுப்பீங்க, 3 பேரையும் எனக்கு கொடுப்பீங்க, இதை விட இதுவே பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். மனசு எப்படி மாறுது பாருங்க. மனுஷனுக்கு மனம் ஒரு குரங்குன்னு சொல்லலாம், மாறிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம மனசு மாறிட்டே இருக்கும். நடக்கலன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு பக்குவம் வரணும். இது நடந்து தான் ஆகணும்னா என்ன ஆகுது, நான் முதலே உங்களுக்கு ஒரு தடவை சொன்னேன், இன் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் யூ புட் அ டிமாண்ட் ஆன் தி குரு. ஒரு தொடர் நிலை நினைவில் நான் ஒரு ஆசை உள்ளே உருவாக்கினேன்னா குருநாதருக்கு ஒரு வழியில் செஞ்சாகணும். ஆனால் செஞ்சார்னா அதனுடைய விளைவுகளை நான் தாங்கி ஆகணும். என்னுடைய சம்ஸ்காராஸில் எனக்கு ஒரு காரோ வீடோ ஒரு விஷயமோ இல்லை, ஆனால் நான் ஆசைப்பட்டேன், குருநாதர் வாங்கி கொடுக்குறாரு. இது நீங்கள் பல மார்க்கத்தில் பல குருநாதர்கள் சித்திகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா கையில் உருவாக்கி கொடுக்கறது, அது விபூதியோ குங்குமமோ ஒரு வைர இதுவோ மோதிரமோ கொடுக்கறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை உருவாக்கி கொடுக்கும்போது அவங்க நேச்சரை அகெயின்ஸ்டாக ஏதோ உங்களுக்காக பண்ணுறாங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினாலோ உங்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலோ. ஆனால் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சு. ஃப்ராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர் நீங்கள் இங்கிலீஷில் கதை படிச்சிருப்பீங்க, அது இன்னொரு நாள் பேசுவோம். சகோதரர் பிரகாஷ் அவங்க வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு பயிற்சியாளராக இருக்கிறாங்க. ஒரு 60 வயதை நெருங்கும் ஒரு மூத்த சகோதரர். அப்போ ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் நம்மளோட ஆன்மீக பயிற்சிகளுக்கு எந்தவித பலன்களோ எந்தவித வாக்குறுதிகளோ அவங்க கொடுக்கறது கிடையாது. அதே சகோதரர் பிரகாஷ் வந்து பிரதிபலிக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் ஒரு 45 வயசில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். என்னோட 20 வயதில் வந்து நான் என்னோட குரு சொன்ன பயிற்சிகளை முறையாக நான் பயிற்சி பண்ணும்போது எனக்கு கிடைத்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன். இது வந்து 40 வயதுக்கல்ல, 20 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களோட பயிற்சிகளை தூங்குறதுக்கு அந்த 18 வயதுலேருந்து 20 வயது தான் வந்து ஒரு சரியான வயதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வயதில் அந்த பயிற்சிகளை துவங்கும்போது அது லௌகீக வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியையும் நமக்கு தேவையான குறிக்கோளை அடையிறதுக்கான ஒரு உந்து சக்தியையும் கொடுத்து ஆன்மீக நிலையில் ஒரு பக்குவத்தை கொடுக்கறது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னால் உணர முடிகிறது. ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து எனக்கு 20 வயதில் இருந்த கேள்விகள், இதே கேள்விகள் இன்னைக்கு 20 வயதில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அதே கேள்விகள் பதில் கிடைக்கிறது வரைக்கும் நான் நிச்சயமாக திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு ஐடென்டிட்டி அல்லது விக்ரம் வேதா விக்ரமாதித்தனும் வேதாளம், இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு தானுங்கிற ஒரு ஐடென்டிட்டி தான் தடைக்கல்லாக இருக்கிறது.
அதே போல் லௌகிக வாழ்க்கைக்கு கோல் பிளான் எக்ஸிக்யூஷனில் நிறைய தடங்கல்கள் வரலாம். ஆனால் முதன்மையான தடை என்னவா இருக்கும்? மூணாவது மேக்ஸிமில் கடைசி வார்த்தையில் ஒரு பதில் அதுக்கு இருக்குது. ஸோ வாழ்க்கையோட அடிப்படை ஆன்மீகம், அந்த ஆன்மீகத்திலிருந்து தான் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. இதுக்கு இன்னொரு பதில் சார்ஜி மகாராஜ் ரொம்ப அருமையாக 1970களில் சொல்லியிருக்காரு. 2 ends of a ஸ்டிக்குன்னு ஒரு டாக் மலேசியாவில் கொடுத்தாரு. உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டிக்கு, இவ்வளோ தூரம் ஸ்டிக்குன்னு எடுத்துக்கணும். இந்த இவ்வளோ நீள ஸ்டிக்கில் இத்தினூண்டு போர்ஷன் கூட உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்காது. அது கூட தெய்வத்தை நான் ஒருவேளை நிந்திக்காமல் இருந்தேன்னா நல்லது நடக்குன்ற பயத்தினால செய்யக்கூடிய விஷயம். பாக்கி 99% பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் லைஃபாக தான் இருக்கும். ஆனால் அப்போ மெதுவாக இந்த எண்டுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஆன்மீகன்ற ஒரு லிக்விடை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்டிக்கு எண்டுலேருந்து. அப்போ என்ன அது மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகிருங்க. மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகி முதல்ல 5%, 10%, 20%, 30% முழுசாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இடத்துல என்ன ஆகும்னா இந்த 2 ஸ்டிக்கினுடைய முழு என்டைட்டி ஸ்பிரிச்சுவலாக மாறிடும். ஆனால் அப்போ ஒரு பெரிய விந்தை ஒன்று நடக்கும். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையானது லௌகீக வாழ்க்கையை இப்போ நீங்கள் வாழோட இன்னும் பெட்டராக வாழ வைக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்வார். இதனால் நான் திரும்பி அந்த பையனுக்கு சொன்னதான், 45 வயசில் நீ கற்றுக்க வேண்டிய விஷயத்தை 20 வயசில் உனக்கு சொல்லித்தரேன். நீங்களும் சொன்னீங்க 20, இப்போ 45ன்னு சொன்னீங்க. இப்போ இந்த 45 வயசு என் ஒய்ஃப் என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இந்த வயசில் உனக்கு இருக்கக்கூடிய என் மேலே இருக்கக்கூடிய அன்பு அந்த வயசுலேயே வந்துன்னா நல்லா இருந்திருக்குமேனுவாங்க. அது புரிஞ்சு வளர்றதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நானே தான் கற்றுக்கணுமா. இப்போ ஸ்பேஸுக்கு போகிறாங்க, அவங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிடல, சின்ன கேப்சூல் அதை போட்டுக்கிறாங்க, அதில் எல்லாமே வந்துடுது அவங்களுக்கு. இதெல்லாம் இல்லைன்னா அவங்களால ஜீரணிக்க முடியாது, எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது, பல இஷ்யூஸ் ஸ்பேஸில் இருக்குது. இதை போன்று ஆன்மீக விஷயங்கள் உள்ளே கொடுக்கும்போது உங்களுடைய லௌகீக விஷயங்கள் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நீங்கள் கேள்விப்பட்டுருவீங்க. இந்த இடத்துல தட்டினா அந்த இடத்துல ஏதோ ஒன்று விழும், டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் சிஓ புக்கில் கூட அதை பற்றி எழுதிருக்கேன். இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகத்தில் நடக்கும். நான் என் லைஃப்பில் பல நேரம் பார்த்துருக்கேன். இது நீங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் லைஃப்பில் இது ஒரு மிராக்கிள்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு மிராக்கிள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மிராக்கிள் வச்சு நான் ஆன்மீகத்துக்கு யாரும் வரணும்னு எதிர்பார்க்கல, ஏன்னா எதிர்பார்ப்புகளோடு வருவாங்க. ஆனால் அது நடந்திருக்கு. என்னோடய நண்பருக்கு நடந்தது பல வருடங்கள் முன்னாடி சொன்னார். அவர் ஒரு ரோடில் போயிட்டுருக்காரு, ஒரு டெட் அண்ட் ரோடில் போயிடுறாரு. திடீர்னு பின்னாடி பார்த்தா ஒரு வேகமாக ஒரு காரு பிரேக் ஃபெயிலியர் ஆகி வருது. அவன் நார்மலாக ஓரமாக நிற்கக்கூடிய ஆள் பிரேக் பயங்கர ஃபெயிலியர் ஆகிடுது. வந்துகிட்டே இருக்கான். அவனுடைய இஷ்ட குருவை நினச்சி கை தூக்கிடுறான். எப்படி நடந்துன்னே தெரில. அவன் பக்கத்தில் அந்த கார் தானாக ஆஃப் ஆகிடுது. அவன் சொல்கிறான், நார்மலாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைமில் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. இன்றைக்கும் இருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் நடந்தது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பற்றுறுதி தான் நடத்திட்டு அவன் சொல்லுவான். என்றைக்குமே நம்ம சொல்கிறது, திரௌபதிக்கு என்ன ஆச்சு மகாபாரதத்தில், தாயம் கட்டு விளையாடுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் துச்சாதனன் அவங்களுடைய புடவை உருவாங்க. கடைசியில் இப்படி தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறாங்க. கடைசியில் கை தூக்கினோன்னா தான் கிருஷ்ணர் வர்றார். அப்போ கூட அவர் இன்டைரக்ட் என்ன சொல்கிறார், நீ முதலே கை தூக்கினா அப்போயே வந்துடுவேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஸ்டைலாக காமிச்சில்ல, சரி நீயே பார்த்துக்கோ. அதற்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் ஒரு வெற்றிடமாக லைஃப்பை மாற்றிக்க சொல்ல. உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. வரக்கூடிய விளைவுகள் இப்போ அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பையன் போய் ஃபைனல்ஸ் விளையாட போகிறான் செஸ்ஸில். என்ன நடக்கும் யாரால நீ சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அவனால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும்? தன்னோட எஃபர்ட்ஸை நல்லா போட முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும், எமோஷனை பேலன்ஸ் பண்ண முடியும் ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக, எண்ணங்களை பேலன்ஸ் பண்ண முடியும் ஆன்மீக பயிற்சியில் தியானம் மூலமாக. எது நடந்தாலும் வரக்கூடிய பக்குவத்தை ஆன்மீகம் கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு அபரீத வெற்றி வரும்போதும் மனுஷனுக்கு எங்கே பிக்கஸ்ட் தடங்கள் வருதுன்னா, ரொம்ப உயர பறக்கும்போது நிறைய பேர் பொத்துங்க விழுவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய மேதைகள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் அடிப்பாம்பார். இப்போ ஏற்பட்ட பிராட்மனை பற்றி பேசுகிறீங்க. கடைசி மேட்ச் விளையாடுறார், அவர் 4 runs நாட் அவுட் எடுத்தார்னா அவருடைய ஆவரேஜ் 100. கடைசி மேட்ச்சு அப்பேற்பட்ட மேதை, அவரை மாதிரி கிரிக்கெட்டே விளையாட முடியாது, 0 அவுட் ஆகிறார். ஒரு 4 அடிச்சுட்டு அவர் வெளியில் போயிருந்தாலும் அவருடைய ஆவரேஜ் 99.96 அவர் ஆவரேஜ். அப்பேற்பட்ட எம்எஸ் தோனிக்கு வேர்ல்டு கப் செமிஃபைனல் 2019 என்னாச்சு? ரன் அவுட்டே வாழ்க்கையில் ஆகாதவர் லிட்ரலாக அன்னைக்கு வின் பண்ண வேண்டிய ரனில் ரன் அவுட் ஆகி இந்தியா செமிஃபைனலில் தோக்குது. 2011 இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்தவர். அவரால் அது முடியலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஆர் ஃபைனலி ஹியூமன். நம்ம மீறிய இயற்கை சக்திகள் இருக்குது. அந்த இயற்கை சக்திகளோடு நீ ஒத்து போயிட்டேன்னா டார்க் சைட் ஆஃப் லைஃபுக்கு வாங்கலேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாத்தானோட கான்ட்ராக்ட் போடுவாங்க.
அந்த பவர், நெகட்டிவ் பவர். பல இங்கிலீஷ் படங்கள், தமிழ் படங்கள், நிறையா ஓடிடிலாம் வருது. அந்த நெகட்டிவ் சக்தியை நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களை தாண்டி ஒரு சக்தியை தானே நீங்கள் போய் டிபெண்ட் ஆகிறீங்க. உங்கள்கிட்ட அந்த சக்தி இல்லை. அந்த சக்தியை ஒத்துக்கங்க. இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையோ லௌகீக வாழ்க்கையோ நல்லா அமையலாம். நல்லா அமையலைனா கூட அதை தாங்கக்கூடிய பக்குவமும் எண்ண மாறுதல்களையும் அந்த பயிற்சி கொடுக்கும் தான் நான் சொல்லுவேன். நம்ம இப்போ லௌகிக வாழ்க்கைக்கான தடைக்கல், முதன்மையான தடைக்கல் என்னவா இருக்குங்கிறது வந்து 3வது நியமத்திலேருந்து சொல்கிறேன்னு சொன்னீங்க. கடைசியில் சொன்ன மாதிரி லட்சியத்தை எய்தும் வரை ஓயாதீர்கள்னு சொல்கிறாங்க. இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஆஃப்ரிக்காவில் டைமண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஒரு மைன் வாங்கி தோண்ட ஆரம்பிக்கிறார். 500 அடி, 1000 அடி, 1500, 2000, 3000, 3500, 4000. கடைசியில் வரலன்னு விட்டுறார். அந்த மைன் இது கதையிலேயே கூட இருக்குது. அந்த மைனை விற்றுட்டு போய்ட்றார். அடுத்த அந்த வாங்கிட்டு 200 அடி தோன்றான், டைமண்ட் கிடைக்குது. கிட்டத்தட்ட வாழ்க்கையும் அப்படி தான். வேர் வி கிவ் அப் இஸ் வேர் சக்ஸஸ் பிகின்ஸ்ன்னு வாங்க. முகமது அலியுடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எல்லோரும் எந்த இடத்துல பயிற்சியை நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல தான் நான் பயிற்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார். நீ 200 புஷ்அப் பண்ணி நீ நிறுத்தினேன்னா 200 புஷ்அப் வரைக்கும் அது எனக்கு வார்ம் அப்பு. 200க்கு மேலே நான் பண்ணுறது தான். MS தோனியோட பீக்கில் ஒரு 700 புஷ்அப் பண்ணுறதா சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. நம்மளுக்கு எல்லாருக்கும் நார்மலாக வரக்கூடிய பார்த்தீங்கன்னா கோல் ஃபெட்டிக்னு ஒன்று இருக்குது. கோல் ஃபெட்டிக்னா கோல் பக்கத்தில் போகும்போது குறிக்கோள் கிட்ட வந்துட்ட போகுது, குறிக்கோள் கிட்ட வந்துட்டோன்னு தெரியாமல் நம்ம குறிக்கோள் நோக்கி போகிறத விட்டுட்டோம். அவநம்பிக்கையினால், என்னால் முடியாதுன்ற ஒரு பயத்தினால, பிரமிப்புனால், ரொம்ப பெருசாக இருக்கேன்ற மாதிரி. இது வந்து 29,000 அடி எவரெஸ்ட், 28,870 அடி ஏறியாச்சு. ஒரே மூட்டமாக இருக்குது. அவனுக்கு எட்ஜு தெரியல, எவ்வளோ தூரம் ஹைட் வந்திருக்கோன்னு GPS பார்க்க முடியாது. இனிமேல் முடியாத போல திரும்பி போகிற மாதிரி. திரும்பி போனோடனே அந்த பனி கலையுது. பார்த்தா ச்சா இன்னும் 10 அடியில் இருந்தது, விட்டோமே. இது மாதிரி நடந்தவங்களும் இருக்குது. அப்படின்னா 3வதுல ரொம்ப தெளிவாக உங்களுடைய லௌகிக வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. இதே நீங்கள் இப்படி பாருங்களேன், இறைவனுடன் 2 கலப்பதின்றதை எடுத்துருங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சின்ன வயசில் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் இப்போ படங்கள் தேவதாஸ் படத்தில் ஆரம்பித்து கல்யாண பரிசில் ஆரம்பித்து இந்த காலத்தில் லேட்டஸ்ட் படம் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் நான் விடமாட்டேன். அது மாதிரி தான் பசங்க இருக்காங்க. என்னுடன் காதலியுடன் 2 கலப்பதை குறிக்கோளாக வச்சுருக்காங்க. அந்த காதலின்ற வார்த்தையை, காதல்ன்ற வார்த்தையை இதோட ஒரு உயரிய லெவலுக்கு கொண்டு போகும். இதே நீங்கள் வச்சுக்கோங்க. 2வது, பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய கல்யாணம் அந்த பொண்ணோட தான் நடக்கணுன்ற குறிக்கோளை விடாதீர்கள்ன்றதும் எடுத்துக்கலாம் இல்லையா? விவேகானந்தர் சொன்னது, அரைஸ் அவேக் ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். அதே போல் விவேகானந்தரோட இன்னொன்று இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என்னோட இளமை பருவத்தில் வந்து அதை ரொம்ப தாக்கம் பண்ணிடுச்சு. ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த எண்ணம் உங்களை முழுமையாக வியாபித்திருக்க அனுமதியுங்கள். உங்களோட இரத்தம், தசை, எலும்பு, நரம்பு இது முழுவதுமே அந்த எண்ணத்தால் நிரப்புங்கள். உங்களுக்கு வெற்றி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விவேகானந்தர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிட்டத்தட்ட 12 வருஷமாக தினசரி சேஞ்ச் பிரகாஷ்னு என்னோடய சோஷியல் ஹேண்டில் எங்கே போய் தேடினாலும் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்டின், ட்விட்டர், தினசரி ஒரு ஃபேஸ்புக்கில் விவேகானந்தர் கொட்டேஷன் 12 வருஷமாக போட்டுட்ருக்கேன். எல்லா நீங்கள் சொன்ன கொட்டேஷன் என்னோடய டாப் 100 கொட்டேஷன்ஸில் இருக்குது. Make one single thought as a goal and let that breathe, let that reverberate, let it work through every organ, every breath that you take till the goal is achieved. மாதிரி சொல்லிடுவார். அவர் தான் சொன்னவர், give me 100 men of passion and I'll make India a spiritual countryன்னு சொன்னவர். அதனால் இந்த 3வது இந்த அத்தனை குறிக்கோளுமே நீங்கள் ஆன்மீகன்ற வார்த்தையை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே இந்த 10 நியமங்களை நீங்கள் லௌகீக வாழ்க்கை யூஸ் பண்ண முடியும். நியமம் முதல்ல என்ன சொல்கிறோம், அதிகாலைக்கு முன்பாகவே விழித்தெழுந்துன்னு சொல்கிறோம். பாரதியார் ஒரு பாட்டில் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு சொல்லிட்டு காலை எழுந்தவுடன் எழுந்தோன்னு ஃபஸ்ட் படிச்சிரு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் விளையாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. என்ன சொல்கிறாரு, இந்த நியமங்கள் கூட அப்படியே ஆன்மீகத்தை ஒதுக்கிட்டு லௌகீக வார்த்தைகளை போட்டிங்கன்னா இதை மாதிரி ஒரு லைஃப் மேனுவல் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இவங்க ரொம்ப 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 சூட்சுமமாக, நான் முதலே சொன்னது, சூட்சுமத்தை தாண்டி ஒரு சூட்சுமத்தில் அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுட்டு இதை நீங்கள் லௌகீகத்தை யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ண முடியும், எதை வேணால். நான் என்னுடைய நண்பர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், தினசரி அன்றாட பிரச்சனைகள் சார்ந்த ஒரு கேள்வியோடு தான் தியானம் பண்ணுவார். அந்த கேள்விக்கு அன்றைக்கோ மறுநாளைக்கோ அவருக்கு பலன் கிடச்சிருக்கு, பதில் கிடச்சிருக்கு. இது என்னோடய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன்.
என்னோடய கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் வரும்போது சாரிஜி மகாராஜ் ஒரு கேள்வி கேட்கும்போது நீ எதுக்கு எனக்கு கேட்குற தியானம் பண்ணி பதில் சொல்லுன்னு சொன்னார். நான் பதில் சொல்லும்போது இந்த பதில் தான் நானும் சொல்கிறதா இருந்தேன், ஆனால் உன்னோட தியானத்தில் கிடச்சனால உனக்கு அந்த பதில் மேலே இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த நியமங்கள் இது வரைக்கும் நம்ம 3 பார்த்துருக்கோம். இந்த எபிசோடு முடிய போகுது. ஒவ்வொரு நியமத்தையும் ஆன்மீகன்ற வார்த்தையை நீங்கள் முதல்ல ஒதுக்கி வச்சு உங்களோட பொருளாதார வெற்றி, வாழ்க்கை வெற்றி, லௌகீக வெற்றிக்கு நீங்கள் பாருங்கள். வெற்றின்ற டெஃபினேஷனே நான் தப்புன்னு சொல்கிறேன், உங்கள் டெஃபினேஷன் படியே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது பிடிச்சிருந்ததுன்னா இப்பேற்பட்ட சின்ன விஷயத்துக்கே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இதோட பெரிய விஷயத்துக்கு யூஸாக இருக்குமான்னு நெக்ஸ்ட் இது யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்னொரு ரிவர்ஸ் ஈக்குவேஷன் பார்க்குறவங்க சொல்கிறேன். 90 நாட்கள் இந்த 10 நியமங்களை ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. 90 நாட்கள் உங்களுடைய லௌகீக விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள், அது என்ன குறிக்கோளாக இருந்தாலும் அது அடையிறதுக்கு இந்த பயிற்சி முறைகள் நிச்சயம் உதவியாக இருக்கும். காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாலே நம்ம எழுந்துக்கிறோம். தியானம்னு சொல்கிறது அது இறைவனை அடையதற்கான ஒரு உன்னதமான பயிற்சி முறையாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை, உங்களோட வாழ்க்கையில் அடுத்த லட்சியத்தை அடையிறதா இருந்தால் கூட அன்னைக்கு உங்களோட நாள் தியானத்தோட துவங்கலாம். இந்த 10 நியமங்களையுமே ஆன்மீக சாதகர்கள் பின்பற்றும் போது ஒரு நிச்சயமான பலன்களை கொடுக்கறது. இல்லை எனக்கு ஆன்மீக சாதகம் வேண்டாம், என்னோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களும் மனச்சிக்கல்களும் தாண்டி என்னோட படிப்பில் நான் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு, இல்லை உழைப்பில் ஒரு அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு, அல்லது சம்பாத்தியத்தில் அடுத்த நிலையில் வர்றதுக்கு, அல்லது என்னோட பதவியில் அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு 90 நாட்களுக்கு உள்ளால் நீங்கள் என்ன லட்சியத்தை அடையணும்னு ஒரு குறிக்கோள் வைங்க. இந்த 90 நாட்களும் தினசரி 90 நிமிடங்கள் உங்களுக்காக, உங்களோட மேம்பாட்டுக்காக நீங்கள் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணலாம். நீங்கள் சொல்லும்போது சுவாமி விவேகானந்தரை பற்றிய கோட்ஸு ஒரு 12 வருஷமாக தொடர்ந்து போஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னீங்க. அதே போல் தொடர்ந்து ஆன்மீகத்திற்கும் வாழ்வியலுக்குமான நிறைய கேள்விகளை நீங்கள் போட்டுட்ருக்கிறீங்க. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களோட பழக்க வழக்கத்தில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது? இது நீங்கள் 12 வருஷன்றது போது சொல்லும்போது 2011 இந்த ஃபேஸ்புக்கில் கம்ப்யூட்டர் பிரகாஷ் டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கும். தேடி பார்த்து வேணுன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேலே அதில் இருக்காங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகளை நான் போடுறது நீங்கள் சொன்ன மாதிரி 12 வருஷம் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி கானால ஒரு செலிப்ரேஷன்ஸ் நடக்கும்போது தாஜி என்னை கூப்பிட்டு பேச சொன்னார். அப்போ கூட நான் ஸ்டேஜில் உலகளாவி பதிவு பண்ணி நெட்டில் இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக எனக்கு பெருசாலாம் டேலண்ட் இருக்குதான் நான் யோசித்து பார்த்ததே கிடையாது. நான் எழுதின 13 புத்தகங்களாக இருக்கட்டும், நான் வாழ்க்கையில் சாதித்ததோ செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயங்களும் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னென்னு எனக்கு தெரியும், என்னோடய வீக்னஸ் என்னென்னு எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸோ ப்ரில்லியன்ஸோலாம் பெருசாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நல்லா இருக்குது, என் ஒய்ஃப்ட்ட நான் சொல்கிறது, நல்லா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது, என் வாழ்க்கையில் என் கூட பழையனவங்களுக்கு சொல்கிறது. இதை நான் 40 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு படத்தில் விஜய் இதை பேசி பிரபலமும் படுத்திட்டார். நான் ஒரு தடவை முடிவெடுத்தால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இது ஆக்சுவலாக நான் காலேஜிலே சொன்ன வசனம், அது ஆக்சிடென்டலாக அமைஞ்சது, படத்தில் வந்திருக்கலாம். நான் சாதாரணமாக எந்த முடிவுகளும் எடுக்கிறதில்ல, பல முறை யோசிப்பேன். 1 நாள், 2 நாள், 1 வாரம், 10 நாள், 20 நாள் யோசிக்காமல் எடுக்கிற ஒரே முடிவு என் குருநாதர் இது செய்யினார்னா அதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே. ஏன்னா அவர் ஏற்கனவே யோசிச்சிட்டார். இது எடுத்துட்டதுக்கு அப்புறமாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, எங்கிட்ட இருக்கிற எல்லாருக்கும், மாணவர்களுக்கும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறது, டேர்ன் அப் ஒன் மோர் டைம், ஜஸ்ட் டேர்ன் அப் ஒன் மோர் டைம், ஜஸ்ட் டேர்ன் அப் ஒன் மோர் டைம், ஜஸ்ட் டேர்ன் அப், ஜஸ்ட் ஒரு முறை, இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு நாள். எப்போ நீங்கள் இலக்கு அடைவீங்கன்றது தெரியாது. 400வது அட்டம்ப்டில் நிறுத்திட்டு 401வது அட்டம்ப்டில் கிடச்சிருக்க 400ல் நிறுத்திட்டோன்றது வேஸ்ட் ஆகிடும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் என்வலப்னு இருக்கும். அதில் நம்ம கடிதாசி எழுதி உள்ளே வச்சு மூஞ்சியே பார்க்காம கடிதாசி எழுதியே காதல் பண்ண படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அஜித் நடித்தது. இதில் நீங்கள் இந்த கடிதத்தை உள்ளே வைக்கிறீங்க, அட்ரஸ் எழுதுறீங்க, அதில் போஸ்ட் பாக்ஸில் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப்புன்னு ஒன்று ஓட்டுவீங்க. அந்த ஸ்டாம்ப்பு அந்த கடிதத்தில் போட்டிருக்கிற அட்ரஸில் போய் சேர்ற வரைக்கும் அந்த ஸ்டாம்ப் இல்லைன்னு சொன்னால் அந்த லெட்டரானது டெட் போஸ்ட் ஆஃபீஸ்னு அந்த காலத்தில் உண்டு, அதில் போய் போட்டுருவாங்க. இல்லைன்னா நார்மலாக அந்த இடத்துல போய் கேட்பாங்க, நீங்கள் டபுள் த சார்ஜ் கட்டுறீங்களான்னு வாங்கிக்கிறது.
கன்சிஸ்டன்சின்றது அந்த ஸ்டாம்ப் மாதிரி. கன்சிஸ்டன்சி இல்லை டிசிப்ளின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார், டிசிப்ளின் இஸ் வாட் மேக்ஸ் அ டிசைப்பிள் வாட் ஹி இஸ். டிசிப்ளின் இருக்கிறவன் தான் டிசைப்பிள் ஆக முடியும். எதற்கு டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலத்தில் எட்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையினுடைய பிரயோகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரூட் வேர்ட். வெப்சைட் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இஸ் வாட் லெட்ஸ் யூ டேக் பை ரெப்பிட்டிஷன் டுவர்ட்ஸ் யுவர் கோல். மீண்டும் 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 குறிக்கோளை அடையும் வரை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய விஷயம் தான் டிசிப்ளின். இதுக்கு கன்சிஸ்டன்சின்றது இன்னொரு வார்த்தை. புத்திசாலிகளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதீத திறமை இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உலகத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, 100 பேர் ஒரு வேலையை எடுத்து செஞ்சால்தான் ஒத்தந்தான் அதில் சக்சீட் ஆகிறான்னு ஒரு டேட்டா சொல்லுது. அந்த ஒத்தனுக்கும் மற்ற 99 பேர் இருக்கிற ஒரே வித்தியாசம் அவனுடைய திறமையோ அவனோட அறிவாற்றலோ அவனோட பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அவன் கான்டாக்டோ நெட்வொர்க்கோ கிடையாது. இவன் கடைசி வரைக்கும் விடலை. 3வது மேக்ஸிமம் கடைசி வார்த்தை ஓயாதீர்கள். இந்த கன்சிஸ்டன்சின்றது அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோலை ஒரு தடவை மனசில் வச்சுட்டேன்னா நார்மலாக இமீடியட்டாக வைக்க மாட்டேன். நான் யோசிப்பேன், செய்யணுமா, தேவையா, முடியுமா, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு குறிக்கோள் வச்சுட்டா அதுக்கு அடுத்தது திட்டம், அதுக்கு அடுத்தது செயல். செயலுன்றது குறிக்கோளும் திட்டமும் பேப்பர் சார்ந்தது. பேப்பரில் நான் எழுதிடலாம். ஏன்னா இது வீடு கட்டணும் குறிக்கோள், இது வீடு கட்டுறது எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் கூட படமாக வரைஞ்சிடுறாரு. இது ரெண்டும் கொஞ்சம் ஈஸி. 3வது ரொம்ப கஷ்டம் செயல். செயலை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ மெட்ராஸ் டிராஃபிக்கில் நம்ம சென்னை டிராஃபிக்கில் போகும்போது பல நேரத்தில் திரும்பி போயிடலாமான்னு தோணும். அப்போ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் எந்த குறிக்கோளாக கிளம்பினும் போய் சேர முடியாது. இதை செய்யறதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு எந்த விதமான புத்திசாலித்தனமும் தேவையில்லை. எறும்புட்டேருந்து கற்றுக்கணும். தமிழ் ஒரு அழகாக ஒரு பழமொழி இருக்குது, எறும்பூர கல்லும் தேயும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த ஃபைட் பிட்வீன் த ராக் அண்ட் த வாட்டர் ஆல்வேஸ் வின்ஸ். இருப்பதற்குள் சக்தி வாய்ந்தது என்ன? ராக், மலை. ராக்னா சின்ன கல், மலை. ஆனால் அந்த அருவி அதனால் ஓடி 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 பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோடு போட்டு பள்ளமே உருவாகிடும். இதுதான் கன்சிஸ்டன்சி நம்ம கொடுக்குறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைத்து இளைஞர்களுக்கும் முக்கியமாக சொல்கிறது, உங்களுக்கும் இன்னொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் இந்த ரெப்பிட்டிஷன், இந்த கன்சிஸ்டன்சி. சரியான குறிக்கோளை அமைச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, திட்டம் சரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், 3வது நியமத்தில் சொல்கிற மாதிரி இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள். ரெஸ்ட் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ். அது கன்சிஸ்டன்சி மூலமாக வருது. இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு நம்மளோட 3வது நியமத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சிட்டோம். அதே போல் லௌகிக வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சிக்கும் கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறது ஒரு கன்சிஸ்டன்சியாக இருந்து ஒரு 90 நாட்கள் இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுனால் இந்த பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. மிக்க நன்றி.